சென்னையில ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் செயின்ட் லூடர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், TNEA கோட் நம்பர் 1243. இந்த காலேஜ் பத்தி நாம இப்போ முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையோட தென்மேற்கு பகுதியில. இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள் தான். சோ நீங்க ஐடி ஃபீல்ட்ல ஒரு சூப்பரான கரியர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்களே, அப்போ இந்த காலேஜோட மத்த விவரங்கள் என்ன? இது எப்போ ஆரம்பிச்சாங்க, யாரு ஆரம்பிச்சாங்க? வாங்க அதெல்லாம் முதல்ல பாப்போம். காலேஜோட முழு பெயர் செயின்ட் லூடர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். உங்க டீனே கவுன்சிலிங் அப்ப யூஸ் பண்ண வேண்டிய கோட் 1243. இது ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங், அதாவது பிரைவேட் காலேஜ். இங்க பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம், அதாவது கோ எஜுகேஷனல். பெற்றோர்களும் மாணவர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், இந்த காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க போற டிகிரி சர்டிபிகேட் அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து தான் வரும். இது நிச்சயமா உங்க பட்டத்துக்கு ஒரு பெரிய வேல்யூவை கொடுக்கும். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனோட இருக்கிற இந்த காலேஜ்க்கு ஒரு சின்ன ஹிஸ்டரி இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த காலேஜ் 2009ல தொடங்கப்பட்டிருக்கு. ஆனா அப்போ இதோட பேரு வேற, மதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜின்னு இருந்துச்சு. இதை ஆரம்பிச்சது லோர்து ஒமல் எஜுகேஷனல் ட்ரஸ்டை சேர்ந்த டாக்டர் பீட்டா அவர்கள். அப்புறமா அதே கேம்பஸ், அதே அப்ரூவல்ஸ் எல்லாத்தோடவும் பேரை மட்டும் சென்ட் ரோட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ்னு மாத்திருக்காங்க. சரி, இப்ப நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன பிஇ பிடெக் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாமா? மொத்தமா இந்த காலேஜ்ல ஒரு வருஷத்துக்கு 300 அண்டர் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்கு. இப்போ இந்த 300 சீட்ஸும் எந்தெந்த பிரான்ச்சுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா மொத்தம் 5 இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்கு. 2009ல ஆரம்பிக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருந்துச்சு. அடுத்த வருஷமே 2010ல கம்ப்யூட்டர் சயின்ஸையும் கொண்டு வந்தாங்க. லேட்டஸ்டா 2022ல இண்டஸ்ட்ரி தேவைக்கேத்த மாதிரி 2 புது ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இப்போ அந்த புதுசா கொண்டு வந்த நியூ ஏஜ் ஃப்ரான்ச்சைசஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நாம பாக்குறது பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு டெக் உலகத்துல ஏஐயும் டேட்டா சயின்ஸும் எவ்ளோ முக்கியம்னு. இந்த கோர்ஸ 2022ல இருந்து இங்க ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங். ஆனா இதுல சைபர் செக்யூரிட்டியும் ஒரு ஸ்பெஷலைசேஷனா இருக்கு. நம்ம ஆன்லைன்ல எவ்ளோ ஆக்டிவா இருக்கும், அப்போ நம்ம பாதுகாப்பு எவ்ளோ முக்கியம் இல்லையா? அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான படிப்பு தான் இது. இதையும் 2022ல இருந்து தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. சரி, படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், காலேஜ் லைஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் வசதிகள்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஹாஸ்டல் வசதி பத்தி சொல்லணும்னா பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல் இருக்கு. சாப்பாடு விஷயத்துல வெஜ் நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே மெஸ்ல உண்டு. காலேஜ்க்கு வந்து போறதுக்கு காலேஜ் டிரான்ஸ்போர்ட்டும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தான். இங்கே நாங்க கொடுத்திருக்கிற எல்லா தகவல்களும் இந்த பகுப்பாய்வை நாங்க ரெடி பண்ணும்போது காலேஜோட அஃபிஷியல் வெப்சைட்லயும் அரசாங்கத்தோட நம்பகமான போர்ட்டல்கள்லயும் இருந்த டேட்டாவோட அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி இன்னும் பல பொறியியல் கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ள profsam.com-ஐ பார்வையிடவும். 12ஆம் வகுப்பிற்கு பிறகு பொறியியல் முடிவுகளுக்கான உங்கள் உண்மையான ஆதாரம்.